எங்கள் யூடியூப் சேனல் க்ஷேத்ரத்னம் பில்கிரமேஜ்க்கு வரவேற்கிறோம். இந்தியா முழுவதும் கோயில்கள், புராணங்கள் மற்றும் பக்தி உணர்வு நிரம்பிய புனித பயணங்கள். நமஸ்காரம். இந்தியாவில் 12 தெய்வீக வடிவங்களான துவாதச ஆதித்யர்களில் சூரிய பகவான் வணங்கப்படும் ஒரே நகரம் வாரணாசி என்பதும், அவர்கள் அனைவரையும் ஒரே புனித பாதையில் நீங்கள் தரிசிக்கலாம் என்பதும் உங்களுக்கு தெரியுமா? க்ஷேத்ராதனம் யாத்திரை வலைத்தளத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இந்தியாவின் மிகவும் புனிதமான இடங்களின் வழியாக உங்கள் ஆன்மீக பயண வழிகாட்டி. எங்களது முந்தைய வீடியோக்களில் காசியின் அரிதான மற்றும் சக்தி வாய்ந்த யாத்திரையாக கருதப்படும் 9 நவதுர்கா தேவிகள் கோவில்களை நாம் பார்த்தோம். நீங்கள் அதை தவறவிட்டிருந்தால் அதன் இணையதள இணைப்பு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இல் உள்ளது. கண்டிப்பாக பாருங்கள். காசி கண்டத்தில் போற்றப்பட்ட துவாதச ஆதித்யர்களின் பாதையில் இன்று நாம் பயணிக்கிறோம். துவாதச ஆதித்யர்களின் பின்னணியில் உள்ள புராண கதை காசி காண்டம் படி, பத்ம கல்பத்தில் உலகம் வறட்சியால் வாடியபோது பிரம்மதேவன் தர்மத்தை மீட்டெடுக்கும் பொறுப்பை மன்னர் திவோதாசிடம் ஒப்படைத்தார். ஆனால் ராஜாவுக்கு ஒரு நிபந்தனை இருந்தது. எந்த தெய்வமும் தலையிடக்கூடாது, சிவபெருமான் உட்பட. அவரைச் சோதிக்க சிவபெருமான் மாறுவேடத்தில் சூரியனை அனுப்பினார். ஆனால் தவறுகளை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக சூர்யா காசியின் தெய்வீகத்தால் மயக்கப்பட்டு அங்கேயே தங்கினார். 12 சக்தி வாய்ந்த வடிவங்களில் தன்னை வெளிப்படுத்தினார். ஒவ்வொன்றும் ஒளி, தவம் மற்றும் விடுதலையின் தனித்துவமான கதையைச் சொன்னது. வாரணாசியின் இந்த தெய்வீக துவாதச ஆதித்ய யாத்திரையை தொடக்கலாம் வாருங்கள். 1. அருண் ஆதித்யா, திரிலோச்சன் மகாதேவ் கோவில். குறைப்பிரசவத்தில் பிறந்த சூரியனின் தேரோட்டியான அருண் இங்கு கடும் தவம் புரிந்தான். சூரியன் தோன்றி அவனை ஆசீர்வதித்துச் சொன்னார், அருண் ஆதித்யனாக என்னை இங்கே வழிபடுபவர்கள் நோயும் வறுமையும் இல்லாமல் வாழ்வார்கள். 2. திருப்பதி ஆதித்யர், விஸ்வநாதர் கோயில் அருகில் அக்ஷயவடம். வனவாசத்தின் போது திருப்பதியின் பக்தி சூரியனை பெரிதும் கவர்ந்தது. அவர் அக்ஷய பாத்திரம் எனும் உணவு தீராத பாத்திரத்தை பரிசாக அளித்தார். இங்கு வழிபடுவதால் உணவு, நிறைவு மற்றும் குடும்ப ஒற்றுமை கிடைக்கும். 3. கங்கா ஆதித்யர், லலிதா படித்துறை, நேபாளி கோவிலுக்கு கீழே. கங்கை காசிக்கு வந்தபோது சூரியன் அவளை வரவேற்றார். அவர் இன்றும் இங்குதான் வாசம் செய்கிறார். அவர் தரிசனம் பாவங்களை கழுவி குணப்படுத்தும் ஆற்றலை அளிக்கிறது. 4. கேசவ ஆதித்யர், ஆதி கேசவ் கோவில், ராஜ்காட். இங்குதான் மகாவிஷ்ணுவும் சிவபெருமானை வழிபடுவதைக் கண்டு சூரியனுக்கே பணிவு உண்டாயிற்று. அவர் இங்கு தவம் செய்து கேசவ ஆதித்யர் என ஆனார். இவர் பக்தர்களின் கர்ம சுமைகளை தீர்க்கிறார். 5. காகோலக் ஆதித்யர், காமேஷ்வர் மகாதேவ் கோயில், மச்சோதரி. இந்த தலம் கருடன் தனது தாயான விந்தாவை அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட கதையைச் சொல்கிறது. விந்தையின் தவத்தில் மனம் நிகழ்ந்த சூரியன் அவளை இத்தலத்தில் ஆசீர்வதித்தார். இந்த ஆதித்யரின் அருளால் உங்கள் வாழ்க்கையிலுள்ள பந்தங்களும் இடையூறுகளும் நீங்கும். 6. லோலார்க் ஆதித்யர், லோலார்க் குண்ட், துளசிக்காட். இந்தியாவின் பழமையான சூரிய ஆலயங்களில் ஒன்று. சில ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கே நீராடுவது முற்பிறவிகளின் பாவங்கள் நீங்கும். வாழ்க்கை விருப்பங்கள், ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம் நிறைவேற்றுவதற்கான சக்தி வாய்ந்த தலம். 7. மயூக் ஆதித்யர், மங்கள கௌரி கோயில், பஞ்சகங்கா படித்துறை. சூரியனின் வெப்பம் ஒரு காலத்தில் உலகையே சுட்டெரித்தது. சிவபெருமான் அவனை ஒரு தெய்வீக ஸ்பரிசத்தால் குளிர்வித்து அவனை மயக்காக பிரகாசமானவராக மாற்றினார். இங்கு வழிபாடு நலத்தை அளித்து வறுமையை நீக்கும். 8. சாம்ப ஆதித்யர், சூரிய குண்டம், சித்திகிரிபா. கிருஷ்ணனால் தொழுநோயால் சபிக்கப்பட்ட சாம்பன் இங்கு சூரிய அருளால் குணமடைந்தார். தீராத நோய்கள் மற்றும் துன்பங்களில் இருந்து நிவாரணம் பெற பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருகிறார்கள். 9. உத்தரார்க் ஆதித்யர், பகாரியா குண்ட், ஜெய்புரா. இங்கே ஒரு பெண் தன்னலமின்றி ஒரு ஆட்டின் விடுதலைக்காக பிரார்த்தனை செய்தார். இருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டனர். ஒருவர் சொர்க்கத்தை பெற்றார், மற்றொருவர் இளவரசியாக மறுபிறவி எடுத்தார். பௌஷ மாத ஜனவரி ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கு நீராடுவது மகிழ்ச்சியையும் தெளிவையும் மன அமைதியையும் தரும். 10. விமலா ஆதித்யர், ராமாபுரம், ஜங்கம்பரி. தொழுநோயால் பாதிக்கப்பட்ட விமல் என்ற பக்தர் இத்தலத்தில் சூரியனின் அருளால் குணமடைந்தார். இந்த விக்கிரகம் இயற்கையாகவே குளிர்ச்சியாக உள்ளது. இது சூர்யாவின் ஆற்றல் என்று நம்பப்படுகிறது. உடல் மற்றும் ஆன்ம நலத்தை நாடுவோருக்கு இது சிறந்த தலம். 11. விருத்த ஆதித்யர், மீர்காட், லஹோரி தோலா. வயதான பக்தர் ஒருவர் இளமை மீண்டும் கிடைக்க பிரார்த்தித்தார். அவன் விருப்பத்தை நிறைவேற்றிய சூரியன் விருத்த ஆதித்யர் என்ற வடிவத்தை எடுத்தார். இங்கு வழிபடுவது உயிர்ச்சக்தியை மீட்டெடுப்பதாகவும் ஆன்மீக சக்தியை சித்தி வழங்குவதாகவும் கூறப்படுகிறது.
12 யமா ஆதித்யர் சங்கதா படித்துறையை நோக்கிச் செல்லும் படிக்கட்டுகளில். யமனால் நிறுவப்பட்ட இந்த ஆலயம் அகால மரணத்திலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறது. இங்கு யமா தீர்த்தத்தில் நீராடி தரிசனம் செய்வது மூதாதையர்களின் கடன்களை பித்ருரின் தீர்க்க உதவுகிறது. ஒவ்வொரு கோவிலும் ஒரு சூரிய கதிர் போல ஞானத்தையும் இரட்சிப்பையும் பக்தியையும் தெய்வீக அனுகிரகத்தையும் சொல்லும் ஒரு கதைதான். அருணனிலிருந்து யமன் வரை, திருப்பதியின் வேண்டுகோளிலிருந்து கருடனின் பணி வரை, காசியின் 12 ஆதித்யர் கோவில்கள் உலகிலேயே ஒப்பற்ற ஒரு பிரகாசமான ஆன்மீக பாதையை உருவாக்குகின்றன. இந்த தெய்வீக பாதையில் நீங்களே நடக்க விரும்புகிறீர்களா? விவரமான வலைப்பதிவையும் இன்டராக்டிவ் கூகுள் மேப்ஸ் லிங்கையும் கீழே உள்ள விளக்கத்தில் காணலாம். மேலும் புனித யாத்திரைகளுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். சூரியனின் ஒளி உங்கள் பாதையை வழிநடத்தட்டும். ஜெய் ஆதித்ய பகவான். ஜெய் காசி.